ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது ஒரு சண்டே ஆஃப்டர்நூன். என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு தான் இந்த மண் சட்டியில் வந்து கொஞ்சம் பழைய குழம்பு இருந்தது. அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த பழைய குழம்பை கொட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, என்கிட்ட வந்து இந்த லைம் பவுடர் இருக்கு, காஞ்ச லைம் இருக்குல்ல, அந்த தோலை வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து இந்த மண் சட்டிக்கு மட்டும் யூஸ் பண்றதுக்காக அதுல நல்லா விளக்கிட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரசம் வச்சிருக்கேன். ஸோ சூப்பரா இருக்குது ரசம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெஜிடேரியன்ஸ்க்காக சுண்டக்காவும் பன்னீரும் போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு ஒரு குழம்பு மாதிரி வச்சிருக்கேன். அப்புறம் நான்வெஜ் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சிக்கன் குழம்பு. இன்னைக்கு தான் வந்து இந்த சிக்கன் குழம்பு நான் ரொம்ப நாளா வந்து இந்த கருவேப்பிலை நிறைய யூஸ் பண்ணி குழம்புகள் செய்யறத பார்த்துருக்கேன் நான், அதாவது யூடியூப்ல. பட் இன்னைக்கு தான் ட்ரை பண்ணேன், நல்லா வந்திருக்கு. யூஸ்வலா அந்த கருவேப்பிலை நிறைய யூஸ் பண்ணா அந்த கசப்பு வரும்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் இல்லாம இது ரொம்ப நல்லா இருக்குது. இதனுடைய ரெசிபி வந்து நான் கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன் நான். அப்புறம் இங்க வந்து ராகி பேட்டர் அரைச்சி வச்சிருக்கேன், இட்லி பேட்டர். இது இன்னும் ஃபர்மெண்ட் ஆகல. ஃபர்மெண்ட் ஆன பிறகு ரெஃப்ரிஜரேட் பண்ணோம். அப்புறம் இங்க சூடா வடிச்ச சாதம் இருக்கு. அப்புறம் இங்க தயிர் தோய வச்சு வச்சிருக்கேன். ஸோ இந்த தயிர் ஜாடி கூட இங்க பாருங்க, கியூட்டா இருக்கு, குட்டியா. இவ்வளவுதான். இந்த தயிர் ஜாடி கூட இந்த கேனிஸ்டர், இந்த இது அது என்ன சொல்லுவாங்க, அடுக்கு சட்டியா, அந்த அடுக்கு சட்டி கூட இதையும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் தயிர் தோய வச்சிருக்கேன். அப்புறம் இங்கே வந்து நம்ம சீரகம், வெந்தயம், ஓமம் போட்ட தண்ணி இருக்குது. ஸோ இதுதான் எங்களுடைய சண்டே லஞ்ச். See you in the next video. Bye bye.